ஸோ இது அரசியல் ரீதியான வீடியோவில் லாஸ்ட்டு ஒரு 2 நாளாகவே எல்லாருமே நியூஸ் பேப்பர் ஆகட்டும், போன இடமாகட்டும், எல்லாருமே பேசினது தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாரு, தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாரு. பட் 10 நாள் முன்னாடி எல்லாருமே பேசினது இவங்கெல்லாம் போகிறாங்க, 2 சீட்டு வராது, 10 சீட்டு வந்தால் வந்து நான் வந்து அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு. பட் அந்த மனுஷன் இருக்கா தெரியுமா, அந்த மனுஷன்ட்டு இருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ சிஎம் ஆகணும், இப்போ நான் வந்து அரசியல் வர போகிறேன்னு இது பண்ணலை. அவர் அதுக்கான விதையை வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே போட்டார். ஸோ நிறையா பேருக்கு தெரியும், தலைவா படத்திலே டைம் டு லீட் அப்படின்னாரு. ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு 10 வருஷம் முன்னாடி மெரசலா இது கத்தியா என்னன்னு தெரியல, அதுலேயே அப்பயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு, நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, அவரோட கோலை வந்து 10 வருஷம் முன்னாடியே செட் பண்ணிட்டாரு. நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம அவர் வந்து 2 வருஷத்துல ஜெயிச்சிட்டாரு, இப்போ உடனே வந்து 10 நாள்ல வந்து கேம்பெயின் பண்ணி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லை, அவர் அதுக்கான வேலையை 10 வருஷமாவே வேலை பார்த்துருக்காரு. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன், விஜய் ஃபேன், ஒரு FTFS கூட மிஸ் பண்ண மாட்டேன். பட் இங்கே இருக்காங்க இல்லையா இந்த விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், அதில் வந்து இப்போ எங்கள் அண்ணன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து கல்லணை நிறைய பேர் அவரை பார்த்துருப்பீங்க. ஒரு ரீசெண்டாக கூட ஒரு கொஞ்சம் மாதம் முன்னாடி நிறைய பேரை வந்து படிக்க வச்சிருந்தார் நம்மளோட சேர்ந்து. அவங்களாம் அப்பயே வந்து இவர் வந்து சிஎம் ஆயிடுவார், இவர் வந்து அரசியல் வந்து வின் பண்ணிடுவாருன்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் சார். இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா எப்போவோ 10th 12th அந்த விஜய் ரசிகர் பண்ற மூலமாலாம் அவங்க வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா புசி ஆனந்த் நின்றுட்டு இருக்காரு. 12 வருஷம் 13 வருஷம் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் பக்கத்தில் புசி ஆனந்த் நின்றுட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறா நம்ம அப்போ வந்து இது எத்தனை வருஷம் யோசிச்சு அவரே வந்து டோல் மெட்டீரியலா எவ்வளவு பேர் கலாய்ச்சிருக்காங்க. இப்போ வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு மினிஸ்டர் ஆக போறாரு. ஸோ லைஃப் வந்து நம்மளை வந்து எப்படினாலுமே மாற்றும். பட் அந்த திங்கிங் விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எதுவுமே பிளான் இல்லாமல் சும்மா ஏதோ படிக்கிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு. பட் இதை செட் பண்ணுங்க, நான் 1 வருஷத்தில் நான் பேங்கர் ஆக போகிறேன், இன்னும் 1.5 வருஷத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக போகிறேன். அந்த விஷன் தான் நம்மளை வந்து கண்டிப்பாக கூட்டு போகும். இப்போ நீங்கள் அதை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் நம்ம வருஷம் சக்ஸஸ் மீட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம், எல்லா டைமுமே வந்து கல்லணை அவர்கள் வந்து வந்திருந்தார். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இல்லையா, அவர் வந்து வந்திருந்தார். ஆக்சுவலி அண்ணனுமே வந்து மதுரை ஐடி விங்கில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கார். அதனால் நீங்கள் கிளியர் பண்ணி அடுத்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தீங்கன்னா டேரெக்டாக மினிஸ்டர் கூப்பிட்டு வந்துடலாமா சார்? உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறது வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் தான். அதுக்கு அடுத்த சக்ஸஸ் மீட்ல என்ன நினைக்கிறது, தளபதி சொல்கிற மாதிரி நினைப்போம், தளபதியை நான் கூப்பிட்டு வரேன் அந்த அளவு வந்து நீங்க நம்புவாங்க, நாங்க நம்புறோம். அதே மாதிரி நீங்களும் நம்பி கிளியர் பண்ணுங்க. அதுக்கான ப்ரூஃப் கூட வச்சிருக்கோம், பார்த்துக்கங்க. தயவு செஞ்சு ஒழுங்கா படிக்கிறீங்க. ஏன்னா எலிட் பாஸ் இப்பெல்லாம் ரீசெண்டாக நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அதில் இருக்க குவிஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாங்கின கோர்ஸை வச்சு நாங்களும் ஜூன்ல இருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸஸ்லாம் கொடுக்க போகிறோம். வெற்றி நமதே. ஃபைனலாக நம்ம எப்பயும் சொல்கிறேன், எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த டைம் எஜுகேஷன் மினிஸ்டர் அவார்டு வாங்குறீங்க.